என் பேர்ல பட்டு இருக்கிற அந்த களங்கத்தை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். அது வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இங்க இருந்துட்டு எப்படி? ஏன் இங்க இருந்துட்டு? இல்ல மாமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க அக்கா கூட இங்கேயே இருக்கலாம்ல. அஞ்சலி, இது நம்ம வீடு, எனக்கு இங்க இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த சூழ்நிலை நான் இங்க வந்து இருக்கக்கூடாது, புரியுதா? இப்போ அவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும், எனக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? ஆனா இவனுங்க ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கானுங்க, ஃபோன்ல எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க, பண்ணக்கூடாது எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. ஏன் பொண்டாட்டி நல்லவன் இப்போ எல்லாத்துக்கும் நான் தான் நிரூபிக்கணும். அது என்னோட கடமை தானே, அது அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படியே விட்டுற மாட்டேன்ல. அதை நான் இங்க இருந்து பண்ணக்கூடாது, பண்ணாத போது பயந்து வந்த மாதிரி ஆயிடும். இதை பாரு, இது வரைக்கும் எங்க அம்மா இவங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்பதான் இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அன்பு பரிமாற்றம் வந்திருக்கு. என் அம்மா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, டே உன் பொண்டாட்டியோட மானத்தை நீ தான்டா காப்பாற்றணும். என் அம்மா இவங்களுக்காக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல மகனா இருக்கணும், மொத்தத்துல ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். எனக்காக நான் கேட்கறேங்க, வாங்க. இல்ல மாமா, அக்கா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. நீங்க இருக்கும்போது தப்பா பேசுறதா பரவாயில்ல, நீங்க இல்லாதப்போ பேசினதுல அக்காவால ஏத்துக்கவே முடியல. அந்த வீட்டுல இப்போதைக்கு அக்கா பெருசா நினைக்கிற உறவு நீங்களும் அத்தையும் தானே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க மாமா, எல்லா பிரச்சனையும் முடியட்டும். அக்கா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அப்ப வருவாங்க. சரி, போ. நானும் நீயும் பேசி ஒரு முடிவு எடுக்க போறதுல எடுக்கவும் வேண்டாம், அவங்களே சொல்லட்டும். துளசி, நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல வெற்றி. நீங்க என்ன நம்புறீங்க, என் பேரை காப்பாத்துவீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அதை ஏன் கூட இந்த வீட்ல இருந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இங்க இருந்தா என்ன பிரச்சனை? இங்க இருந்தா யாருக்கு பயப்படுற மாதிரி இருக்கும்? அது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல வெற்றி. நீங்க ஒரு நல்ல புருஷனா இருக்கணும், ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு பொண்ணோட சுயமரியாதையை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஒரு பொண்ணு தான் புருஷனுக்காக, அவ குடும்பத்துக்காக தான் சுயமரியாதையை எப்பவுமே விட்டு கொடுத்துடணுமா? நம்ம காதலை விட, நம்ம குடும்பத்தை விட உங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, ஏன் துளசி ஏன் பொண்டாட்டி சொக்க தங்கம் நிரூபிச்சு கெத்தா இங்க உங்களை கூட்டு போவாங்க. பாப்பாவை பார்த்துக்கோங்க, அஞ்சலி பார்த்துக்கோமா.